Pipers. 2. Pipers. Subscription advisory. Watching videos without subscribing is injurious to YouTubers. Please subscribe. ஹாய் மக்களே, வெல்கம் டு டைப்பர்ஸ் டு பைப்பர்ஸ். ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸோட பாட்டை கேட்டாலே இது இவரோட பாட்டுன்னு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இளையராஜா. அவரோட மியூசிக்கில் ஸ்ட்ரிங்ஸ், வயலின், தபேலான்னு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் தனித்தனியாக கேட்கும். அடுத்ததா ஏஆர் ரஹ்மான். இவரோட மியூசிக்கில் இந்த பெர்க்யூஷன், அதுக்கப்புறம் இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு நம்மளே கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபேமஸ். அதுக்கப்புறம் யுவன். அதுலேயும் பெர்க்யூஷன்ஸும் இருக்கும், மாடர்ன் டெக்னோ, சிந்த் இது மாதிரியான மியூசிக்கும் இருக்கும். இப்படி ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் ஒரு ஸ்டைல் அண்ட் ட்ரெண்ட் இருக்கு. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நாம எல்லாம் இத்தனை நாளாக ஃபீல் பண்ணி ரசிச்சு கேட்ட இந்த பாட்டை எல்லாம் நாம இளையராஜா கம்போஸ் பண்ணதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இதெல்லாம் இவங்க கம்போஸ் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்களே வாயடைச்சி போயிடுவீங்க. அப்படி என்னென்ன பாட்டெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது 1987 வெளிவந்த வேதம் புதிது மூவில வர கண்ணுக்குள் 100 நிலவா சாங் தான். கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா, கைக்குட்டை காத கடிதம் எழுதிய உறவா. ஆஹா, எவ்வளோ அழகான பாட்டு. இந்த பாட்டோட கம்போசிஷன், இதில் வர சைலன்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், மியூசிஷியன்ஸை யூஸ் பண்ணியிருக்கிற விதம் இதெல்லாம் கேட்டு இவ்வளோ நாளா இதை கம்போஸ் பண்ணது நம்ம ராஜா சார்னு நினச்சிட்டு இருந்தா அதுதான் இல்லை. இந்த சாங்கை கம்போஸ் பண்ணது மியூசிக் டைரக்டர் தேவேந்திரன். அடுத்ததா 1989 வெளிவந்த இதய தாமரை மூவில வர ஒரு காதல் தேவதை சாங். ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள், ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள், கல்லூரும் காலை வேளையில். இந்த சாங்கோட ஃப்ளோவை கேட்டு இவ்வளோ நாளா இந்த சாங்கை கம்போஸ் பண்ணது இளையராஜான்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த சாங்கை கம்போஸ் பண்ணது டூவோ மியூசிக் டைரக்டர்ஸான சங்கர் கணேஷ். நெக்ஸ்ட்டு 1986 வெளிவந்த ரசிகன் ஒரு ரசிகை மூவில வர பாடி அழைத்தேன் உனை சாங். பாடி அழைத்தேன் உன்னை இது தேடும் நெஞ்சம், பாடி அழைத்தேன் உன்னை இது தேடும் நெஞ்சம். இந்த சாங்ல வர ஹார்மனி, இன்டர்லூட்ஸ் இதெல்லாம் கேட்குறப்போ இதை கம்போஸ் பண்ணது ராஜா தான்னு நம்ம முடிவே பண்ணிடுவோம். ஆனால் இந்த சாங்கை கம்போஸ் பண்ணது ரவீந்திரன்ற ஒரு மியூசிக் டைரக்டர். லிஸ்டில் அடுத்ததா 1991 வந்த கிழக்கு கரை மூவில வர எனக்கென பிறந்தவர் ரெக்க கட்டி பறந்தவ பாட்டு தான்.
எனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதா, அழுக்கில குலுக்குல இவளுக்கு இணை சொல்ல எவதா. இதெல்லாம் டவுன் பஸ்ல லூப்ல ப்ளே ஆயிட்டு இருக்கிற ஒரு பாட்டு. இதுவுமே இளையராஜா கம்போஸ் பண்ணல. இதை கம்போஸ் பண்ணது யாருன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க. இதை கம்போஸ் பண்ணது இசையமைப்பாளர் தேவா தான். அப்படியே நம்ம இளையராஜா ஸ்டைல்லையே இருக்குல்ல. அடுத்ததா கொடி பறக்குது மூவில வர சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டுன்ற சாங் தான். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டு கொண்டே கண்களுக்குள் பள்ளி கொண்டே. அப்பா பொய் சொல்லாத, நான் அடிச்சு சொல்றேன் இது ராஜாவோட கம்போசிஷன் தான் சொன்னீங்கன்னா அதான் இல்லை. இதை கம்போஸ் பண்ணது கன்னட மியூசிக் டைரக்டர் ஹம்சலேகா. இவர் பாரதி ராஜா கூட சேர்ந்து 2 மூவிஸ்க்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி 1991 பாரதி ராஜா கூட சேர்ந்து ஹம்சலேகா பண்ண படம் தான் கேப்டன் மகள். இதில் வர பாட்டு தான் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது, அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன், எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. இந்த பாட்டையுமே இன்னைக்கு வரைக்கும் நாம இளையராஜா கம்போஸ் பண்ணதுன்னு தான் நினச்சிட்டு இருப்போம் இந்த வீடியோவை பார்க்குற வரைக்கும். நெக்ஸ்டா சின்ன பூவே மெல்ல பேசு மூவில சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சாங். சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே, இந்த இந்தாந்த வேளையில் மௌனங்கள் தேடும் என் காதல் பூமயிலே. இந்த சாங் அப்படியே ராஜாவோட ஃபீல்ல இருக்கும். அண்ட் இந்த சாங் எல்லாம் கேட்கும்போது நமக்குள்ள உண்டாகிற அந்த உணர்வு அப்பா நாஸ்டால்ஜிக்குங்க. ஆனா இதையுமே நம்ம இளையராஜா கம்போஸ் பண்ணல. இந்த சாங்கை கம்போஸ் பண்ணது S.A. ராஜ்குமார். நெக்ஸ்டா லிஸ்டில் டார்லிங் 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 மூவில வர ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள் சாங். ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள், ஏனின்று நீர் மேலாடும் தீபங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு டியூன். சூப்பர்வான இந்த பாட்டை கம்போஸ் பண்ணது இளையராஜா இல்லைங்க. இதை கம்போஸ் பண்ணது மியூசிக் டைரக்டர்ஸான சங்கர் கணேஷ். லிஸ்ட்டில் நாம் கடைசியாக பார்க்க போகிறது 1993 வெளிவந்த அமராவதி மூவியில் வர புத்தம் புது மலரே சாங் தான். புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா, பொத்தி வைத்து மறைத்தே என் பாஷை சொல்லவா. இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இளையராஜா ஸ்டைலும் இருக்கும், கொஞ்சம் தேவா ஸ்டைலும் இருக்கும். ஸோ இந்த பாட்டுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது இளையராஜா இல்லை தேவான்னு இத்தனால நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இவங்க 2 பேருமே இல்லை. இந்த சாங்குக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது மியூசிக் டைரக்டர் பாலபாரதி. என்ன மக்களே, இத்தனை நாளா இளையராஜாது நினச்சிட்டு இருக்கிற பாட்டெல்லாம் இப்போ அவர் இல்லைன்னு தெரிய வரும்போது என்ன மாதிரியே நீங்களும் வாயடிச்சு போயிருக்கீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் நிரஞ்சன்.